கத்தோலிக்க போப் பிரான்சிஸ் காலமானார். அது தொடர்பான உங்களுடைய கருத்து. உலகமெங்கும் இருக்கின்ற ஏறக்குறைய 2 பில்லியன் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மக்களுடைய மத தலைவரும் போப்பாண்டவர் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய போப் பிரான்சிஸ் அவர்கள் மறைந்த செய்தி என்பது கத்தோலிக்க சபைக்கு மட்டுமல்ல, இங்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற ஏழை எளிய சமூகத்தில் ஒதுக்கப்பட்டு வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு கூட அவருடைய மரணம் என்பது ஒரு பேர் இழப்பு. ஒரு புரட்சிகரமான போப்பாண்டவர் என்கிற பெயரை தாங்கி வந்திருக்கின்ற அவர் தன்னுடைய ஆட்சி காலத்திலே பல புரட்சிகரமான முடிவுகளை எடுத்தார். அவர் பதவியேற்றதுமே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தான் பதவியேற்றார். அவருக்கு முன்னால் இருந்த போப்பாண்டவர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த காரணத்தினால், வழக்கமாக போப்பாண்டவர்கள் பதவிகளை ராஜினாமா செய்வதில்லை, அப்படி தன்னுடைய பதவியை அவர் துறந்த காரணத்தினால் இவர் அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் தன்னை ஏழைகளினுடைய நண்பனாக, சமூகத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கு உச்ச தோழனாக தன்னை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொண்டவர். உலகமெங்கும் எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்தவோ, இயற்கை சீற்றங்கள் இருந்தனவோ, சுரண்டல்கள், மிகப்பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடந்த நேரத்திலெல்லாம் உலகத்தினுடைய மனச்சாட்சியின் குரலாக மிக தைரியமாக உழைத்தார். அதே நேரத்திலே கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மக்களிடம் மட்டுமல்லாமல் மாற்று மதங்களை சார்ந்த மக்களிடமும் மிக நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டார். வழக்கமாக கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கின்ற போப்பாண்டர் அவர்கள் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு போவதில்லை. ஆனால் போப்பாண்டர் அவர்கள் யூதர்களுடைய சினகாக் என்று அழைக்கப்படுகின்ற அவர்களுடைய தொழுகை கூடமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய இந்து மார்க்கத்தை சார்ந்த துறவிகள் வந்த போது கூட அவர்களையும் வரவேற்று உரையாடுவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டவராக, உலகமெங்கும் இருக்கின்ற நம்பிக்கையாளர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும், மத மோதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது போன்ற உயரிய சிந்தனை கொண்டவராக இருந்த போப்பாண்டவர் அவர்கள் கத்தோலிக்க திருச்சபையிலே பல அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வந்தவர். பொதுவாக இந்த ஓரின சேர்க்கையாளர்களை பற்றியெல்லாம் கத்தோலிக்க திருச்சபையில இருந்த சில தவறான கருத்துக்களை எல்லாம் தைரியமாக மாற்ற வேண்டும் என்று பகிரங்கமாக அறைகூவல் விட்டவர். தன்னையே அவர் ஒரு பாவி என்று அடையாளப்படுத்திக் கொண்டார். அவருடைய ஒரு பதவியேற்றவுடனே அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் யார், உங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்கப்பட்ட போது, நான் ஒரு பாவி, நான் ஒரு சின்னர் என்று சொன்னவர். கத்தோலிக்க திருச்சபையினுடைய நம்பிக்கைகளின்படி தவறே செய்ய முடியாதவர், தவறக்கூடாதவர் என்கிற வரங்களை பெற்றவர் தான் போப்பாண்டவர். அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை அவர் மத நம்பிக்கைகளின் மூலம் பெற்றிருக்கின்ற சூழ்நிலையிலே கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தன்னையும் ஒரு பாவி என்று அழைத்துக் கொண்டது, அது எவ்வளவு பெரிய ஒரு காட்சியான வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் என்பதற்கு எடுத்தாட்டு. போப்பாண்டவர் என்கிற இந்த ஆடம்பரத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் வசித்த இடங்களிலே கூட மிக மிக குறைந்த வசதிகளோடு அவர் வாழ்ந்ததாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட உலகமெங்கும் சுற்றுவதற்கு தயக்கமில்லாதவர், நிறைய பயணங்களை மேற்கொண்டார். உலக நாடுகளில் அவர் போகாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தள்ளாத வயதிலும் உடல்நலம் குறைந்த வயதிலும் பல்வேறு பயணங்களை ஏற்றுக்கொண்டவர். ஒவ்வொரு பயணத்தின் போதும் அந்த நாட்டினுடைய தலைவர்களிடம் ஏழை எளிய மக்களுக்காக வாதாடுவார். அந்த நாட்டில் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்து அதை விட வேண்டும் என்று தைரியமாக சொல்வார். ஆகவே இந்த போப்பாண்டர் பிரான்சிஸ் அவர்களுடைய இழப்பு என்பது கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்த மக்களுக்கு மட்டுமல்லாது உலகமெங்கும் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அதிலும் குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகள், போரினால் சமூக கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு. அவருடைய ஆன்மா இறைவனில் சாந்தியாக வேண்டும் என்று வேண்டுகிறேன். இணைப்பில் வந்ததற்கு திரு நன்றி பீட்டர் அல்போன்ஸ்.